ஜனனிய போலீஸ் கூப்பிடுறாங்க. நடமா, இப்பவே ஸ்டேஷனுக்கு நட. இப்பவே உன்னை விசாரிச்சாதான் வேலைக்கு ஆகும். வீட்லயே இருந்து விசாரிச்சா நீ எகத்தாளமா பதில் சொல்ற. நடமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்காங்க தர்ஷினி. உள்ள அவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. இல்லை, இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு வெளியே வராங்க தர்ஷினி. போத நிறுத்துங்க இன்ஸ்பெக்டர். என் சித்தி என்னை காப்பாத்தினவங்க, என்னை கடத்தினவங்க இல்லை. தேவையில்லாம அவங்க மேல பழிய போடாதீங்க. அவங்க குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லி செக்கப் தானே போயிட்டு வந்தாங்க. இதுக்கு இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க மேலே கேஸும் இனிமேல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க தர்ஷினி. ஏய் தர்ஷினி, எதுக்காக எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற? எதுக்காக அவளை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்கிற? அவ தானே உன்னை கடத்தினா அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. இல்லைம்மா, சித்தி என்னை கடத்தவே இல்லை. இதோ இங்கே நிற்கிறானே இந்த ராவணன், இவன் தான் என்னை கடத்தினது அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறாங்க. ஜனனி மேலே போய் சாஞ்சிக்கிறாங்க. சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க சித்தி. இத்தனை நாள் உங்களை பற்றி நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை இவன் மிரட்டி வச்சிருந்தான். அதனால தான் என்னால் உண்மையை சொல்ல முடியல. ஆனால் போலீஸ் இவ்வளோ கேவலமாக உங்களை பேசுகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல சித்தி. தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. இந்த 2 நாளாக உங்களை எல்லாரும் எப்படி திட்டிக்கிட்டு இருக்காங்க, அதை கேட்டும் கேட்காம நான் அமைதியாக அழுதுகிட்டு ரூமுக்குள்ளே இருந்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மேலே சாஞ்சிக்கிறாங்க. தர்ஷினி, உனக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நீ உண்மையை சொல்லல? இவன் மிரட்டுனான்னு சொன்னியே, என்ன மிரட்டுனா? சொல்லுமா சொல்லு அப்படின்றாங்க ஜனனி. இதை கேட்டு அந்த ராவணனுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஏமா தர்ஷினி, எதுக்குமா இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன ஜனனி உன்னை மிரட்டினாளா? வா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். தர்ஷினி, அவரு தான் உனக்கு சித்தப்பா மாதிரி நான் சொன்னேன்ல, அவரு மேலே எதுக்குமா பழிய போடுற? அவரு தான் உன்னை காப்பாத்தின தெய்வம். ஏமா, தெய்வத்து மேலே பழிய போடலாமா அப்படின்றாங்க குணசேகரன். இருங்க சார், நான் பேசிக்கிறேன். தர்ஷினி நான் சொன்னா கேப்பா அப்படின்னு சொல்லி கண்ணாலேயே முறைக்கிறான். என்னடா, எதுக்கு தர்ஷினியை பார்த்து முறைக்கிற அப்படின்றாங்க ஜனனி. நான் எங்க முறைச்சேன், பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறான் தர்ஷினிய. அந்த தர்ஷினி ஆனால் பயப்படுற மாதிரியே தெரியல. இல்லை, இவன் தான் என்னை கடத்தினவன். இவன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சான். அதனால தான் நான் சித்தி மேலே பழிய போடுற மாதிரி அமைதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷினி. இதுக்கு மேலே அமைதியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி துப்பாக்கியை எடுக்கிறான் அந்த ராவணன். துப்பாக்கி எடுத்து தர்ஷினியை பார்த்து சுட பார்க்குறான். இப்பயாவது உண்மையை சொல்லுவியா சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏண்டா, குழந்தை கிட்ட போய் துப்பாக்கியை காட்டுற அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. ஏய், கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துரு, இல்லை போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த ராவணன். இப்பயாவது இந்த ராவணனுடைய உண்மையான முகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஆமாண்டி, என்னுடைய உண்மையான முகம் இதுதான். எல்லாரும் பார்த்துக்கிட்டீங்களா? இங்க பாருங்க. சொன்னபடி எல்லாரும் இந்த பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்துருங்க. இல்லைனா ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அந்த ராவணன். அட பாவி, இந்த சொத்துக்காக தான் இவ்வளோ நாடகம் ஆடினியா? அப்போ தர்ஷனியை கடத்தினது நீதானா அப்படின்றாங்க ரேணுகா. அக்கா பாத்தீங்களா, எவனை நீங்க ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவன் தான் தர்ஷினி பாப்பாவை கடத்தியிருக்கான். ஆனா ஜனனி மேல பழிய போட்டு அவளை எப்படியெல்லாம் பேசிட்டோம். அக்கா பாத்தீங்களா அப்படின்றாங்க நந்தினி. இங்க நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே புரியாம அப்படியே மலைச்சு போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி. அக்கா பாருங்க பாருங்க அப்படின்னு உழுக்குறாங்க நந்தினி. ஐயோ, என்னை மன்னிச்சிடு ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜனனியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஈஸ்வரி. என்ன இங்க நாடகமா நடந்துகிட்டு இருக்கு? எல்லாரும் அமைதியா இருக்கிற இடத்துல அப்படியே இருங்க, இல்ல சுட்டு பொசுக்கிட்டு போய்க்கிட்டே இருப்பேன். இதை பாருங்க, இந்த பேப்பர்ல சைன் பண்றீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு வெத்து பேப்பரை எடுத்து நீட்டுறான். நாங்க எதுக்குடா சைன் பண்ணணும்? சைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. இப்போ சைன் பண்ணி கொடுக்கல, இந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டீங்க. சொல்கிறது புரிஞ்சுதா? சைன் பண்ண அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இப்படி தான் சித்தி, இப்படி தான் என்னையும் மிரட்டி கூட்டிகிட்டு வந்தான். காரில் வரும்போது இந்த உண்மையை மட்டும் யாருக்கிட்டையாவது சொன்ன, உன் குடும்பத்தில் யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. முதல்ல உன் ஜனனி சித்தி தான், அவளை மேலோகத்துக்கு அமுச்சிடுவேன். இதை பாரு, உன்னை கடத்தினது யாரு? யாரு? ஜனனி. உன்னை கடத்தினது நான் இல்லை, நான் காப்பாத்தினவன். புரியுதா? இப்படிதான் நீ வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும். இல்லை, உன் வீட்டில் ஒருத்தர் கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி கூட்டிட்டு வந்தான்.
அது மட்டும் இல்ல. இன்னும் 1 வாரத்துக்கு நீ வாயவே திறக்கக்கூடாது. வாய திறந்து யார்கிட்டயாவது பேசுன, உன் வீட்ல ஒருத்தர் ஒருத்தரா போய்க்கிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, நான் சொல்றது தான் செய்வேன், செய்யறத தான் சொல்லுவேன். தேவையில்லாம என்ன வம்புக்கு இழுக்காத. நான் சொல்றத மட்டும் நீ கேட்கல, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு வந்தான். அதனால தான் நான் யாரு கூடயும் பேசுறதே கிடையாது. அது மட்டும் இல்ல. ஜனனி சித்தி தான் இந்த தப்பெல்லாம் பண்ணாங்க, கடத்துனாங்கன்னு யாரு சொன்னாலும் ஆமான்ற மாரி அமைதியா இருக்கணும். ஏதாவது இல்லன்னு தலையாட்டுன, தல ஆட்டுறதுக்கு தலை இருக்கவே இருக்காது. அப்படின்னு சொல்லி மிரட்டுனான். இவ்ளோ கேட்டு பயந்து தான் நான் அமைதியா இருந்துட்டேன். சித்தி இப்ப பாருங்க இவன் எப்படியெல்லாம் மிரட்டுறான்னு சொல்லின்னு பயப்படுறாங்க தர்ஷினி. தர்ஷினி பேசிக்கிட்டே இருக்கும்போது சக்தி அந்த கன்னை பிடுங்கிடுறாரு. என்னடா என்ன, உனக்கு மட்டும்தான் துப்பாக்கி நீட்ட தெரியுமா, எனக்கும் சுட தெரியும் அப்படின்னு சொல்லி ராவணனுடைய தலையில கன்னை வைக்கிறாரு. இங்க பாரு, உன்னுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமும் உன் பப்பு இங்க வேகாது. இத பாரு, மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே வெளியே போகிற வழியை பாரு. இதுக்கப்புறம் எங்க கண்ணுல பட்ட அவ்வளோதான். அதுதான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்றாங்க சக்தி. சக்தி, அவனை இப்படியெல்லாம் வெளியே விட்டுறக்கூடாது. போலீஸ் இருக்காங்கல்ல. இன்ஸ்பெக்டர், என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்துட்டீங்க. இப்பயும் அமைதியாக தான் இருக்க போறீங்களா? இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி தர்ஷினியே சொல்லியிருக்கால்ல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொத்தை எல்லாம் எழுதி வாங்க பார்த்தான். இவ்வளோ வேலை பார்த்துருக்கான். இத்தனை கேஸையும் இவன் மேலே ஃபைல் பண்ணி இவனை உள்ளே தள்ளுங்க. அதுக்கு நான் தான் சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதை பாரு சனனி, நீ பண்ணதெல்லாம் போதும். நீ புரட்சி பண்ணுறேன்னு சொல்லி கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் அலைய தேவையில்லை. எல்லாத்தையும் இவனுங்க பார்த்துக்குவானுங்க. இவனுங்க தானே நம்பி ஏமாந்தானுங்க, ஏமாற பார்த்தானுங்க. எல்லாம் இவனுங்களே பார்த்துக்கிட்டோம். நீ வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. டே சக்தி, இவனை விட்டுறாதடா. என்ன ஆட்டம் ஆட்டினா நம்ம குடும்பத்தை. நீ பண்ணுறது தாண்டா கரெக்டு. அப்படியே சுட்டு தள்ளிடுடா இவனை அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. சக்தி அவசரப்படாத, போலீஸ் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்கிட்ட பிடிச்சி தள்ளுறாங்க ராவணன சக்தி. போலீஸ் கை விலங்குல மாட்டி கூட்டிட்டு போறாங்க. ராவணன் கொக்கரிச்சுக்கிட்டே போறான். இந்த குடும்பத்தையும் விட மாட்டேன், ஜனனி உன்னையும் விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன் சக்தி. என் தலையிலேயே துப்பாக்கி வச்சிட்டல்ல, உன்னை இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்றேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டே போறான். போடா போடா டேய், பார்த்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்றாங்க சக்தி. என்னடா சக்தி இவன் இப்படி கொக்கரிச்சிட்டு போறான், எனக்கு பயமா இருக்குடா. நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போயிடலாம்டா அப்படின்னு சொல்றாங்க விசாலாட்சி. இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் பயந்து வெளியூருக்கு போகணுமா? எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாமா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாரு சக்தி. ஜனனி, ஒரு நிமிஷம், நான் பேசுனதெல்லாம் தப்பு தான். என்னை மன்னிப்பியா மன்னிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நிற்கிறாங்க ஈஸ்வரி. அக்கா, நான் உங்களை தப்பாக நினைக்கவே இல்லை. நினச்சா தானே மன்னிக்கிறதுக்கு. இதை பாருங்க, உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படியெல்லாம் அமைஞ்சு போச்சு. என்ன தப்பா நினைக்க வச்சிடுச்சு. நான் இதை பெருசா எடுத்துக்கல. அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம எப்பயும் போல ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. இல்ல ஜனனி, இவளுங்க கூட சேராத. இவளுங்க காலை வாரி விட்டுருவாளுங்க அப்படின்னு சொல்றாங்க விசாலாட்சி. ஐயோ அத்தை, அதெல்லாம் இல்லை. அக்காங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவங்க வாயடைச்சு போய் நின்னாங்க, அவ்வளோதான். ஆனால் மனசில் என்னை பற்றி தப்பாக நினச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அப்படி சொல்லு ஜனனி, நல்ல கிழவிக்கு உரைக்கிற மாதிரி சொல்லு. எம்புட்டு பேச்சு பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. அக்கா விடுங்க, என் மேலே இருக்கிற பாசத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஆதிகுணசேகரன், கதிர், ஞானம் யாராலையும் அங்கே நிற்கவே முடியல. அவமானத்தில் கூனி குறுகி வெளியே போகிறாங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இப்போ பேச்சு பேச முடியாமல் வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள ரூமுக்கு போகிறாங்க.